ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க மல்லி இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம நினச்சது என்ன இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் இருக்குது. எப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. ஆட்டமே போட்டுட்டாங்க, அந்த மாதிரி தான் எபிசோட்ஸும் வரப்போகுது. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பர்த்டேக்காக எல்லாருமே ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். அதுக்காக விஜயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி மூடில் வந்து மல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர் தான் வந்து விஷால். அவர் முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்காததுனால அவர் வேலையை விட்டு நான் நிறுத்திட்டேன். இப்போ அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெண்டர் நான் கோட் பண்ணது வந்து லீக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கைவிட்டு போன டெண்டர் வந்து எனக்கே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்குறாங்க. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கேன் மல்லி. ஸோ நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்காக வந்துட்டு உனக்கு நீ என்ன வேணும்னாலும் கேளு, நான் பண்ணுறேன். நான் பண்ணுறது வச்சுட்டு அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போதான் மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான். உங்களோட பர்த்டே அன்னைக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக என்ன பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜயும் ஓகே சொல்லிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே சொன்னோன்னே அவங்களால தலை கால் புரியல. என்னன்னா எப்பவுமே வந்துட்டு வெண்பா கூட தான் டான்ஸ் பண்ணுவாங்க. வெண்பா கம்பல்ஷனில் தான் அன்னைக்கு கூட டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து சோலோவாக பயங்கரமாக குத்தாட்டம் போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு இல்லை கையில். ஸோ ஏதாவது விஜய்க்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டில் வந்து போய் கேளுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அள்ளியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. மேடம் இந்த மாதிரி அன்னபூர்ணி பெரியம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்துட்டு அவங்க சமைச்சு வந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 15,000 ரூபாய் வந்து மல்லிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மல்லி எனக்கு தெரிஞ்சு அவள் யாரோ ஒரு வீட்டில் வந்து சமைக்கிறதா இருக்கான்னு தான் நினைக்கிறேன். 15-20 பேருக்கு சமைச்சு கொடுக்கறதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காசெல்லாம் வாங்குறாங்க. வாங்கி இவர் மெயினாக வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குத்தாட்டம் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இதையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஏதோ ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணதான் செய்வாங்க. ஸோ அதுலேருந்து மீட்டு வந்து மல்லி எப்படியாவது விஜயோட பர்த்டேவை சிறப்பாக பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒன்ஸ் அந்த பர்த்டே மட்டும் சிறப்பாக அவங்களோட செலவில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் மனசுல மல்லி கண்டிப்பாக இடம் பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.